கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மின்மினி காடு. மலையாளத்தில் இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கிருஷ்ணகுமார் அவர்கள். தமிழில் இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவர் யூமா வாசுகி அவர்கள். இந்த நாவலில் மொத்தம் 9 அத்தியாயங்கள் இருக்குது. அதிலிருந்து தினம் ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். காட்டில் வாழ்கிற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறாங்கன்றது தான் இந்த கதை. நீங்கள் எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாமல் இந்த கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும். அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. கதைக்குள்ளே போகலாமா? பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மின்மினி காட்டை விலங்குகளும் பறவைகளும் வெண்டைக்கு பெரியவரும் எப்படி காப்பாற்றினாங்கன்ற இந்த கடைசி அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அத்தியாயம் 9. மணிக்கிளி பறந்து சென்று பார்வையிட்ட போது பாலம் கட்டும் வேலை முடிகிற நிலையில் இருந்தது. மூங்கிலால் ஒரு பாலத்தை கட்டியிருந்தார்கள். அந்த பக்கம் உள்ள கரையில் தீ பற்ற வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 பேர் இருப்பார்கள். அவர்கள் தீயில் எதையோ வேக வைத்து கொண்டிருந்தார்கள். பாலம் கட்டும் வேலை முடிந்து எல்லோரும் ஒன்று கூடினார்கள். காது கொடுத்து கேட்டான் மணிக்கிளி. அவர்களில் ஒரு ஆள் சொன்னான், வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே கொஞ்சம் தூங்க வேண்டியதுதான். நாளை காலையில முதலாளி வந்ததும் அந்த கரைக்கு போகலாம். அனைவரும் நெருப்பை சூழ்ந்து அமர்ந்து எதையோ ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் சென்ற பிறகு அவர்கள் தீயை சுற்றிலும் படுத்து உறங்கினார்கள். மணிக்கிளி மெதுவாக பறந்து பக்கத்தில் உள்ள புதரில் ஒளிந்திருந்த புண்ணியமூர்த்தி பெருச்சாளியிடம் தகவலை சொன்னான். அவர்களிடம், தூங்கிவிட்டார்கள், நீங்கள் வேலையை தொடங்குங்கள். புண்ணியமூர்த்தியின் தலைமையில் இன்னும் 10 பெரிய பெருச்சாளிகள் களமிறங்கினார்கள். அவர்கள் மெதுவாக பாலத்தின் மீது ஏறினார்கள். அதன் கீழ்ப்பாகத்தை சுரண்ட தொடங்கினார்கள். குமரேசன் குரங்கு சொன்னா, மெதுவா செய்ங்க, சத்தம் கேட்டுற போது அவங்க எழுந்து வந்துட போறாங்க. மணிக்கிளி பறந்து சென்று எல்லாரையும் உஷார்படுத்தினான். பிறகு வெண்தேக்கு பெரியவரிடம் விபரத்தை சொன்னான். பெரியவர் கேட்டார், எல்லாரும் தயாரா? ஒவ்வொருவராக சொன்னார்கள், தயார் தயார் தயார். நேரம் அதிகாலை 3 மணி இருக்கும். நல்ல நிலா வெளிச்சம். அப்போது வாகை மரத்து அக்கா குரல் கொடுத்தாள். அக்கறையிலிருந்து ஒரு பானை வயிற்றுக்காரனும் மற்றொரு ஆளும் தோணியில் வருகிறார்கள். அதுதான் குண்டு பெருமாள் முதலாளியா இருக்கணும். சுந்தரி மணிக்கிளியிடம் தாழ்ந்த குரலில் சொன்னாள். மணிக்கிளி உடனே பறந்து சென்று வெண்தேக்கு பெரியவரிடம் செய்தியை அறிவித்தான். பெரியவர் மீண்டும் கேட்டார், எல்லாரும் தயாரா? எல்லாரும் உற்சாகத்துடன் பதில் கொடுத்தார்கள், தயார் தயார் தயார். சுந்தரி உற்று கவனித்தாள். குண்டு பெருமாளும் மரமண்ட பரமுவும் தோணியில வந்தாங்க. அவங்க பாலத்தை நெருங்கிய போது உறங்கியவர்கள் விழித்து ஆயத்தமாக காத்திருந்தாங்க. அவர்கள் கோடாரிகளை கூர்த்தீட்டுகிற ஓசை கேட்டது. புண்ணியமூர்த்தி பெருச்சாளி அறிக்கை தாக்கல் செய்தார். வேலை முடிஞ்சிருச்சு, 6வது அடியில தருகிட தொம். சரி, நான் விசில் அடிக்கிற வர சின்ன முதலையும் அதோட கூட்டத்தாரும் பாலத்துக்கு அடியில் உள்ள தண்ணியில மூழ்கி இருக்கணும். அழகு முத்தியான தும்பிக்கையை உயர்த்தி விழுறதுக்கு தயாரானான். ஒத்திகை ஒன்றும் வேண்டாம் அழகுமுத்து, ஆட்கள் பாலத்துல ஏறி மையத்தில் வரும்போது நீ பிளர்னாலே போதும் என்றான் குமரேசன் குரங்கு. அழகுமுத்து தும்பிக்கையை தாழ்த்தினான். சற்று நேரம் கழிந்த போது குண்டு பெருமாளின் பேச்சொலி கேட்டது. சரி, நாம் போகலாம். பரமு ஒரு தீப்பந்தத்தை பிடித்து கொண்டு முன்னால் நட, வெட்டுக்காரர்கள் பின்னால் வரட்டும், நான் நடுவில் வருகிறேன், மற்றவர்கள் பின்னால் வருவார்கள். நான் தான் முன்னால போகணுமா முதலாளி? பரமு அஞ்சி நடுங்கினான். ஆமா, நீதான் முன்னால நடந்து போ. பரமு பந்தத்தை பிடித்தபடி பாலத்தின் மீது ஏறினான். மனதில் எண்ணினான் குமரேசன் குரங்கு. 1 2 3 4 5. ஒன்றும் நடக்கவில்லை. காடு முழுவதும் கிடுகிடுக்கும்படி ஓங்காரமாக ஒரு முறை பிளிறினான் அழகுமுத்து. தூக்கி வாரி போட்டது பரமுவுக்கு. அவனுக்கு பயத்தில் உயிரே போய்விடும் போல் இருந்தது. பயந்து அவன் கையில் இருந்த தீப்பந்தம் ஆற்றில் விழுந்து அணைந்தது. துப்பாக்கி எங்கே? யாரோ கேட்டார்கள். அதை கேட்டதும் அப்புலியின் இதயம் படீர் படீர் என்று அச்சத்தில் துடித்தது. மீண்டும் எண்ணினான் குமரேசன். 6 7
திடீரென்று படபடவென்ற பெரும் ஓசையுடன் பாலம் முறிந்து ஆற்றில் விழுந்தது. ஆஹா! குமரேசனும் மணிக்கிளியும் தங்களை அறியாமல் ஆனந்த குரல் எழுப்பினார்கள். முதலாளியும் அவருடன் வந்தவர்களும் ஆற்றில் தலைகீழாக விழுந்தார்கள். ஐயையோ, எங்களை காப்பாத்துங்க, ஐயையோ என்று அலறல்கள் பலவிதமாய் எழுந்தன. அழகுமுத்து யானை மற்றும் ஒரு முறை உச்ச குரலில் பிளிரினான். அதற்கிடையில் சின்ன முதலையின் இனத்தை சேர்ந்த ஒருவனை அழைத்து ஏதோ ரகசியம் பேசினான் நாச்சிமுத்து நரி. ஒரே கூக்குரல், அலறல், ஆரவாரம். திடீரென்று எதிர்கரையில் ஆட்கள் உரத்து சத்தமிடுவது கேட்டது. வெண்தேக்கு பெரியவர் சற்று அஞ்சினார். ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அக்கரையில். அவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. சுந்தரி முயல் புதரின் இடைவெளி வழியே பார்த்தாள். கிட்டத்தட்ட 100 ஆட்கள் இருப்பார்கள். பெரும்பாலானோர் கையில் தீப்பந்தம் இருக்கிறது. பந்தத்தின் வெளிச்சத்தில் முஸ்தபாவின் மொட்டை தலை ஒளிர்வதை சுந்தரி முயல் பார்த்தாள். அவனுடன் மும்தாஜும் குமுதாவும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எங்கோ ஒளிந்திருந்து திடீரென்று வெளிப்பட்டதை போல் இருந்தது. சுந்தரி முயல் குமரேசன் குரங்கிடம் சொன்னாள், அவங்க ரொம்ப நல்லவங்க, காடை வெட்டுறதை தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். குண்டு பெருமாள் முதலாளியும் அவரை சேர்ந்தவர்களும் ஆற்றில் மூழ்கி மூழ்கி மிதந்தனர். அப்போது நாச்சிமுத்து நரியின் அறிவுரைப்படி சின்ன முதலையும் அதன் இனத்தவரும் செயல்பட்டார்கள். ஆட்களின் உடைகள் முழுவதையும் கடித்து கிழித்து தண்ணீரில் வீசிவிட்டார்கள். கரையில் கூடியிருந்தவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். மகிழ்ச்சியில் கூக்குரல் எழுப்பினார்கள். குண்டு பெருமாள் முதலாளி வீழ்ந்தான் வீழ்ந்தான் தலைகீழாக வீழ்ந்தான். கடைசியில் முதலாளியும் அவனது ஆட்களும் பெரும்பாடுபட்டு கரையேறினார்கள். குண்டு பெருமாளின் பானை வயிறை பார்த்து யாரோ ஒரு சிறுவன் கல்லெறிந்தான். அதன் பிறகு அவசர அவசரமாக இலைத்தலைகளை பறித்து தங்கள் உடலை மறைத்து கொண்டார்கள் அவர்கள். நேரம் வெளுத்து வந்தது. அக்கரையில் கூடியிருந்தவர்கள் குண்டு பெருமாளையும் அவனது கோஷ்டியையும் காவல் நிலையத்தை நோக்கி நடத்தி சென்றனர். காட்டு திருடர்களே, உங்கள் காலம் முடிந்தது தெரியாதா? மும்தாஜ் தான் பாடினாள். சுந்தரி முயல் சட்டென்று துயரம் கொண்டாள். மும்தாஜையும் குமுதாவையும் முஸ்தபாவையும் உறக்க அழைப்பதற்கு அவள் மிகவும் விரும்பினாள். ஆனால் அழைக்கவில்லை. மணிக்கிளியும் மஞ்சுளா கிளியும் மறுகரைக்கு சென்று ஊர்வலமாக செல்பவர்களின் தலைக்கு மேல் வட்டமிட்டு பறந்தார்கள். சுந்தரியும் அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற மிகவும் ஆசைப்பட்டாள். ஆனால் என்ன செய்வது? மொட்டை தலையையும் முந்திரி கொட்டையையும் குரங்கு சேட்டையையும் தன் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே நின்றாள் சுந்தரி முயல். மின்மினி காடு பத்தின இந்த கதையை நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். திரும்பவும் வேற ஒரு நல்ல புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன்.